மன்னாரிலிருந்து இன்னுமொரு தாயின் அவலக்குரல். இந்த முறை அழுவது நடப்பதையெல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்து இடிந்து போன தாய். உண்மையில் நீங்கள் இடித்தளிக்க வேண்டுமென்று சொன்ன அதே தாய்தான் மன்னார் வைத்தியசாலையினும் தாய். உங்கள் கண்களுக்கு தெரிந்ததோ காதுகளுக்கு கேட்டதோ நான் அறியேன். சராசரியாக மாதத்திற்கு 150 குழந்தைகள் என வருடத்திற்கு 3000 சுகப்பிரசவங்களை பெற்றெடுத்து அனுப்பியவள்தான் நான். சொல்லப்போனால் கல்லறிந்தும் சொல்லறிந்தும் போகும் சொந்தங்கள் நீங்களும் இங்குதான் பிறந்தீர்கள். இலங்கையின் மகப்பேற்று மரண விகிதம் 33 தாய்கள் 1,00,000க்கு. உலகில் 223 தாய்கள் 1,00,000க்கு. எனது துர்ப்பாக்கியம், ஏற்கனவே ஒரு தாயை இழந்தேன். என்னில் பிழை இருந்தது, தண்டித்துக் கொண்டேன். இந்த முறை இன்னொரு தாய். சரியாகத்தான் பார்த்து கொண்டேன். விடுதியில் அனுமதித்தேன். வைத்தியர்கள் பார்த்து கொண்டார்கள். வைத்திய நிபுணரும் வந்தார். தாதியர்கள் பராமரித்தார்கள். பிரசவ அறையில் துணை நின்றார்கள். திடுக்கிடும் நேரத்தில் திடீரென நடந்தன. முடிந்தவரை போராடினோம். மூச்சை பிடித்து வைக்கத்தான் துடித்தோம். முடியவில்லை, தோற்றுப்போனோம். முதற்கட்ட முடிவுகள் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எம்போலிசம் என்கிறது. அது ஒரு கொடிய நிலை. ஐரோப்பாவில், அமெரிக்காவில் என நவீன நாடுகளிலே தாயையும் சேயையும் உடனே முடித்துவிடும். நான் எம்மாத்திரம். உங்களுடன் சேர்ந்து நானும் அழுகிறேன். முடிவு முழுதாய் வரும், பொறுத்திருங்கள். உங்கள் கண்களுக்கு தெரிந்ததோ காதுகளுக்கு கேட்டதோ நான் அறியேன். ஓபிடிக்கு ஒரு வருடத்திற்கு 99,693 சுமார் 1,00,000 வருகைகள். போர்டிற்கு 28,629 சுமார் 30,000 அனுமதிகள். கிளினிக்கிற்கு 1,40,423 கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் வருகைகள். என்னை தேடித்தானே வந்தீர்கள். என்னால் தானே சுகமானீர்கள். இது உங்களுக்கு தெரியவில்லையா? நான் உங்களுக்கு தேவையில்லையா? லாபத்துறையில் ஓரிரு மாதங்களின் முன் 30 பேர் ஒரே தடவையில் விபத்தில் மாட்டி உயிராபத்தோடு வந்தபோது நான் தானே அணைத்து காத்தேன். அதுவெல்லாம் என் சக்திக்கு மீறிய சேவைதானே. குறை சொல்லியே பழகிப்போன மனங்களுக்கு மாற்றங்கள் தெரிய வாய்ப்பில்லைதான். புதிய என்பு மருத்துவ சிகிச்சை விடுதி, கிளினிக் கட்டடங்கள், புது மருத்துவ உபகரணங்கள், மேம்பட்ட மருத்துவ சத்திர சிகிச்சைகள், இவையெல்லாம் உங்களுக்காய் உருவானவைதானே. 100 பேரால் செய்ய வேண்டிய சேவையை 50 பேர்தானே இங்கு செய்கிறோம். ஏன் இவையெல்லாம்? நீங்கள் எம் மக்கள் என்பதால் தானே. நானும் ஒரு தாய்தான். உங்கள் இழப்பு என் இழப்புதானே. ஒரு தாயாய் இன்று எனது குரலும் ஒரு அவலக்குரல் தானே.